வீரா சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் உட்காந்து பேசினா எந்த பிரச்சனையும் சரியாயிருன்னு சும்மாவா சொன்னாங்க, அந்த மாதிரி தாங்க புஷ்பா ராகவனுடைய விஷயத்தில் நடந்திருக்கு. ராகவன், புஷ்பா, கனி இவங்க 3 பேரும் கோவிலுக்கு போகிறாங்க. போன இடத்துல சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் புஷ்பா ராகவன் கிட்ட தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டில் தான் பேச முடியல, இங்கே கோவில்லையாவது உங்ககிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சாமி சாட்சியாக சொல்கிறேன், கண்மணியுடைய இடத்தை பிடிக்கணும்னு நான் நினச்சதே கிடையாது அப்படின்ட்டு இது நாள் வரைக்கும் அப்பா அம்மா 2 பேருடைய பாசத்தை பார்க்காத கனி முதல் முறையாக இப்போ தான் அப்பா பாசத்தை பார்த்துருக்கா. இனிமே இந்த அம்மா பாசத்தையும் அவள் பாப்பா, 2 பேரும் சேர்ந்து அவளுக்கு பாசத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி புஷ்பா கையை நீட்ட இங்கே ராகவன் புஷ்பாவுடைய கையை பிடிக்கிறாங்க. ஆக மொத்தம் இந்த சீனை பார்க்கும்போது ராகவன் புஷ்பாவை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கிட்டாரோ அப்படின்ற எதிர்பார்ப்போட ஃபஸ்ட்டு சீனை முடிச்சிருப்பாங்க. 2வது சீனை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெட் கலர் ஃபைலை எடுத்துட்டு மாறன் கிளம்பிட்டாரு. அப்படி போகிற வழியில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. ஸோ அந்த ஆக்சிடெண்ட்டில் அந்த ரெட் கலர் ஃபைலை மிஸ் பண்ணுறாரு. இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் மாறன் வீட்டுக்கு வர அங்கே இருக்கக்கூடிய கத்தி என்ன பண்ணுறாரு, மாறன் கிட்ட ஃபைலை கொடுத்துட்டியான்னு சொல்லி கேட்கும்போது, அச்சோ ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தில் ஃபைலை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வண்டியில் போய் பார்த்தா ஃபைலை காணும். ஆக்சிடென்ட் ஆன இடத்துல கிடக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் தேடி பார்த்தா அங்கேயும் ஃபைலை காணும். ரொம்பவே டென்ஷன் ஆகிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வீரா வீட்டுக்கு வந்தாச்சு. மாறனுடைய வருகைக்காக காத்துட்ருக்காங்க. மாறன் வந்ததுக்கப்புறம் உன்னை நம்பினத்துக்கு அப்படின்னு சொல்லி மாறன் மேலே கோவப்படுறாங்க. கோவப்படுறது மட்டும் இல்லை, அந்த ரெட் கலர் ஃபைலை கேட்குறாங்க. அப்போது மாறன் ஃபைலை காணும் அப்படின்னு சொன்னதும் வீரா இங்கே செம்மையாக மாறனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல புஷ்பாவுடைய என்ட்ரி, தங்கச்சி உங்களை நம்பி எவ்வளோ பெரிய விஷயத்த உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கா, இப்படி தொலைச்சிட்டு நின்றுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி புஷ்பா ஒரு பக்கம் என்ட்ரு கொடுக்க, உனக்கு 2 days டைம் கொடுக்குறேன், எனக்கு அந்த ஃபைல் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. மறுநாள் மாறன் ஆக்சிடெண்ட் ஆன இடத்துக்கு போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு கடையில் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்குறாங்க. அவருக்கு அங்கே எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே புஷ்பா யாருக்கும் தெரியாமல் ஒரு பெட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஃபைலை எடுக்கிறாங்க. அந்த என்ன ஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரா மாறன் கிட்ட கொடுத்த அந்த ரெட் கலர் ஃபைலை தான் எடுத்து பார்த்துட்டு, இந்த ஃபைலை வச்சு வீரா மாறன் இடையில இருக்கக்கூடிய காதலை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எபிசோடை முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு. ஆக மொத்தம் இன்னைக்கு எபிசோடுடைய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஷ்பா பேச்சை நம்பி ராகவன் மனசு மாறுறாரு. இன்னொரு பக்கம் ரெட் கலர் ஃபைலை எடுத்து வச்சுட்டு மாறனை ஓட விடுறாங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.